நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஐடியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. சப்போஸ் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சியோட ஒன் டைம் ஐடி மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரெக்கவர் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் இருக்கு பாருங்க. இதுக்கு கீழே பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா, கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பயனாளர் குறியீடு மறந்து விட்டது, கடவுச்சொல் மறந்து விட்டது அப்படின்றதுல உங்களுடைய ஐடி ஒன் டைம் ஐடி மறந்து விட்டதுன்னா அந்த பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா என்றதை டிக் பண்ணிக்கோங்க. இப்படி டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன், என்டர் டீடைல்ஸ், பிறந்த தேதி, அதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதில் போயிட்டு செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர்னா நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் வந்து இந்த டாப்பில் இருக்கும் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோடைய டாப்பில் இந்த இடத்துல இருக்கும் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் எஸ்எஸ்எல்சியோடைய சர்டிஃபிகேட் நம்பர். அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லிட்டு இங்க கீழே இருக்கு பாருங்க. இது ஓல்டு டைப்ல இருக்கிறவங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இங்க இருக்கும். இப்போ வர்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்ஸுக்கு பக்கத்திலே இந்த இடத்துல இருக்கும். அவங்களுடைய தமிழ் மார்க்ஸ் 57 அதுக்கு பக்கத்திலே வந்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கீழே வந்து ஒன் டைம் பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கும். இப்போ வர்றவங்களுக்கு இந்த இடத்துல பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கிறத கூட நீங்க போட்டுக்கலாம். சிலர் என்ரோல் நம்பர் கூட நீங்க வச்சு பாருங்க. ரோல் நம்பர் இருக்கும், அதை வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் 10th மார்க் லிஸ்ட்ல இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர். அடுத்தது வேற என்ன ஆப்ஷன் காமிக்கிறாங்க பாருங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து கூட நீங்க வந்து ரெக்கவர் பண்ணலாம் உங்களுடைய ஒன் டைம் ஐடியை. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர புது டைப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இப்போ ஆன்லைனில் வந்து இப்படி வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சான்றிதழ் எண் டிஎன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி இந்த 520 சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நம்பர் கிட்ட வந்து முடியும். இதில் உங்களுடைய கம்யூனிட்டியோட நேம் டாப்ல இருக்கும். இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிடைக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த நம்பர் வச்சு என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இது மாதிரி பழைய மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். இதுதான் வந்து நமக்கு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ் எண் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டாப்பில் சிகப்பு கலரில் இருக்கும் பாருங்க. இந்த நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7 நம்பர் 8 நம்பர் இது மாதிரி இருக்கும். இந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து ரெக்கவர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் எப்படி என்னுடைய ஐடி மிஸ் ஆயிடுச்சு, நான் அதை எப்படி இப்போ ரெக்கவர் பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ என்னுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோடைய சர்டிஃபிகேட் நம்பர் நான் கொடுத்து ரெக்கவர் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர்ன்றதை கொடுத்துட்டு என்டர் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே டாப்பில் இருக்கும் பாருங்க. இந்த டாப்பில் இருக்கிற நம்பர் இதோ இருக்கு பாருங்க மேலே மூலையா, இதுதான் வந்து சர்டிஃபிகேட் நம்பர். இது ரெஜிஸ்டர் நம்பர் கிடையாது, சர்டிஃபிகேட் நம்பர். இந்த சர்டிஃபிகேட் நம்பரை போயிட்டு நான் இப்போ உள்ள என்ட்ரி பண்ண போகிறேன். உள்ள என்ட்ரி பண்ணோன்னா அது எப்படி வேலை செய்யுது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் நான் கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு இப்போ பிறந்த தேதி, என்னுடைய மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே பிறந்த தேதி வந்து நான் எங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிறந்த மாதம், பிறந்த வருடம் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். யூ ஹேவ் செலக்டட், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை காமிச்சு எஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் ப்ளீஸ் கன்ஃபார்ம் சொல்லிட்டு கேட்கும். ஆம்ன்றதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே செலக்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில், ரெஜிஸ்டர் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். இப்போ ரெஜிஸ்டர்டு மொபைல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய மொபைல் நம்பர் எனக்கு என்ன கொடுத்தோன்றது தெரியும். இப்போ நான் இதை கொடுத்துட்டு கீழே வந்து என்ன மொபைல் நம்பர் நான் கொடுத்தனோ அந்த மொபைல் நம்பரை கொடுப்பேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லை, இமெயில் ஐடி நான் பர்மனெண்ட்டாக வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு என்னுடைய மொபைல் நம்பரை எங்கே நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு கீழே எங்க சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த சமர்ப்பின்றதை கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ண உடனே மேலே எனக்கு யுவர் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லாகின் ஐடி காமிச்சிருது. ஸோ இப்போ எனக்கு லாகின் ஐடி வந்துடுச்சு. அடுத்தது நான் இப்போ பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன், மறுபடியும் அதே மாதிரி இந்த இடத்துல ஹோம்ன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ ஹோம்ன்றதை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த நிரந்தர பதிவு விவரங்கள், மறுபடியும் கடவுச்சொல் மறந்து விட்டதா. இப்போ நான் ஒன் டைம் ஐடியை ரெக்கவர் பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய பாஸ்வேர்டை எடுக்கணும். இப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு என்னுடைய ஒன் டைம் ஐடியை நான் அந்த இடத்துல கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்க. பயனாளர் குறியீடு அப்படின்றத அந்த ஒன் டைம் ஐடி இதை தான் நான் இப்போ கண்டுபிடிச்சேன். இப்போ அந்த இடத்துல போயிட்டு என்னுடைய ஒன் டைம் ஐடியை வந்து நான் இப்போ டைப் பண்ண போகிறேன்.
இது மொபைலுக்கு வராது. இப்போ நான் ஒன் டைம் ஐடி டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னுடைய பிறந்த தேதி என்னவோ அந்த பிறந்த தேதி, முதல்ல பிறந்த தேதி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மந்த்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் பிறந்த வருடத்தை வந்து என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. இப்போ கிளிக் பண்ணிட்ட உடனே ஆம் யூ ஹேவ் செலக்டட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை காமிச்சிட்டு ஆஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் ப்ளீஸ் கன்ஃபார்ம் மறுபடியும் ஆம்ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ செலக்ட் த மோடு டு ரிசீவ் த ரீசெட் லிங்க். செலக்ட் த மோடு டு ரிசீவ் த ரீசெட் லிங்க்னா உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு இந்த ரீசெட் லிங்க் வந்து அவங்க லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் புதுசாக செட் பண்ணலாம். இல்லை என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். கிளிக் ஹியர் இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் have access to your registered mail ID and mobile number. இப்போ இதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியும் இந்த ரெஜிஸ்டர் மொபைல் இல்லைனா கூட கீழே கிளிக் ஹியர் இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு யுவர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கிறதுனால இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சமர்ப்பின்றதை கொடுத்துட்றேன். இப்போ சமர்ப்பின்றதை கொடுத்துட்டோன்னா இப்போ வந்துட்டு பாருங்க மெசேஜ், பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ப்ளீஸ் ரீசெட் ஆஃப்டர் யூ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கான இப்போ எனக்கான என்னுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் என்னுடைய மொபைலுக்கு வந்துடுச்சு. சப்போஸ் இந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை, உங்களுடைய இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் போய்ட்டு இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். உங்களுடைய மொபைல் நம்பர் ஞாபகம் இருக்கும், ஆனால் உங்கள் கையில் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணுறது? இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிட்டு இப்போ கீழே கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் ஹியர் இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனா இப்போ நம்மளுடைய ஐடியை வந்து அந்த இடத்துல என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் என்னுடைய பிறந்த தேதியை வந்து கொடுக்குறேன். கிளிக் ஹியர் டு செக் யுவர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மறுபடியும் கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ நான் என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தேன், என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிடுது. என்னென்ன மெயில் ஐடி என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு செக் யுவர் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். இப்போ இந்த இடத்துல நான் புது இமெயில் ஐடி கொடுக்குறேன். அடுத்தது இப்போ மொபைல் நம்பர் வேறு நம்பர் கொடுக்குறேன். அடுத்து செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இப்போ என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இப்போ நான் உள்ள என்ட்ரி பண்ணுறேன். சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இப்போ சமர்ப்பி கொடுக்குறேன். மறுபடியும் மின்னஞ்சல் முகவரி தரவு தொகுப்பில் இல்லை. ஸோ இந்த மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் இதில் கண்டுபிடிக்க மட்டும் தான் செய்ய முடியும், உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ ரெக்கவர் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட மெயில் ஐடியும் இல்லை, மொபைல் நம்பரும் இல்லை. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே டாப்பில் 18004190910958. இந்த மொபைல் நம்பருக்கு காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:45 கால் பண்ணுங்கள். ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன்லாம் உங்கள்கிட்ட இல்லை, மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் இல்லைன்ற சமயத்தில் தான் நீங்கள் இதுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம். இவங்க கால் பண்ணால் உடனே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் திரும்ப ஒரு நாளைக்கு 50-60 கால் கூட பண்ண வேண்டியது வரும். அது மாதிரி கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா எடுப்பாங்க. எடுக்கும்போது உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் நம்பரும் அதே மாதிரி உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. இதன் மூலிமா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.